நம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்படி 118ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு அதில் முதல் வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனம் பைபிளில் இன்னும் சில இடங்களிலெல்லாம் வருகிறது. இந்த வசனம் குறிப்பாக நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் 106ஆம் சங்கீதம் அதில் 1ஆம் வசனத்திலையும் 107ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனமும், இதே சங்கீதத்தில் 29வது வசனத்திலையும் 136ஆம் சங்கீதம் அதில் முழுவதிலேயும் இந்த வசனம் அவர் கிருபை என்றும் உள்ளது என அந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து வாசிக்க முடியும். குறிப்பாக முதல் வசனம் 136 முதல்ல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று முதல் வசனத்தில் வருகிறதையும், அதே போல் தொடர்ந்து கர்த்தரை துதிக்கும்படியாக சொல்லி அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எல்லா வசனங்கள்லையும் நாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப வருகிறதை நாம் அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வசனத்தை மிக முக்கியப்படுத்தினதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு 3 இடங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அங்கே அந்த வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கலாமே. இந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இந்த வசனம் சொல்லப்படுகிறது என்றால், நான் சொல்லுகிற 3 இடங்களுமே ஏறத்தாழ ஒரே விதமான சூழ்நிலைகளில் சொல்லப்பட்ட வசனங்களாக நாம் பார்க்க முடியும். தாவீது அவனுடைய தாவீது நகரத்தை பிடித்து உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்தை கொண்டு வருவதற்காக அங்கே ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை ஊர்வலமாக கொண்டு வந்து ஆடி பாடி தேவனை துதித்து அதை தாவீது நகரத்தில் கொண்டு வைப்பதற்காக ஒரு கூடாரத்தை ஒழுங்கு செய்து, அந்த கூடாரத்தில் தாவீதின் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைப்பதற்காக கொண்டு வந்து அங்கே வைத்துவிட்டு தாவீது பாடின அந்த சங்கீதத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா கர்த்தருக்காக பலி செலுத்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்து அப்பொழுதுதான் சொல்லுகிறான், தேவ சமூகத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. இன்னொரு இடத்துல 2 நாளாகமத்தில் கூட 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கேயும் இந்த வசனத்தை சொல்லியிருப்பதை வாசிக்கிறோம். இங்கேயும் அதே வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வசனத்தை பல இடங்களில் சொன்னாலும் அந்த இடங்களில் முக்கியமாக தேவ சமூகத்தில் அவங்க சொல்லி ஆராதிப்பதை நாம் காண முடிகிறது. இது எங்கே அப்படின்னா, இதுவுமே அது தாவீதின் கூடாரம், உடன்படிக்கையை பற்றி வைப்பதற்கான ஒரு கூடாரத்தை தாவீது நகரத்தில் செய்த போது, ஸ்தோத்திரம், இங்கே சாலமோன் ஆலயத்தை கட்டின போது, ஆண்டவருக்காக சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அங்கே பலி செலுத்தி தேவனை துதித்து அங்கே தேவ மகிமை இறங்கினதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்தது. 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கூடாது இருந்தது. அப்பொழுது அங்கே தேவனுடைய அக்கினி இறங்கினதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். அப்போ சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் சொல்லி. இன்னொரு 3வது இடத்தையும் நான் காண்பிக்கிறேன். எஸ்ரா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை படிக்கலாம். எஸ்ரா 3:11. எஸ்ரா 3:11. அதே வார்த்தையை இங்கேயும் நாம் பார்க்குறோம். என்னன்னா, ஆண்டவருடைய கிருபையினால இங்கேயும் ஒரு ஆலயம்தான், தேவன் அவருடைய ஆலயத்தை செருபாபேல் கட்டுகிறார். சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டு அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக போய் ரொம்ப கஷ்டப்பட்டு 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவர்கள் தேவனாலே மீட்கப்பட்டு சொந்த தேசத்திற்கு வந்த பிறகு அங்கே யோசுவா, செருபாபேல் இவர்கள் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற அந்த நேரத்தில் அஸ்திபாரம் இடுகிற போது அங்கே நாம் வாசிக்கிறோம், தாவீது ஆண்டவருக்காக ஒரு கூடாரத்தை அமைத்த போது அங்கே இதே வார்த்தை, ஆமென், ஸ்தோத்திரம், சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. அதே போல் சாலமோன் ஆலயத்தை கட்டி அங்கே தேவனை பணிந்து கொள்கிற பொழுது, தேவ மகிமை இறங்கின பொழுது இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் யோசுவாவும் செருபாபேலும் தேவனுடைய ஆலயத்திற்காக அஸ்திபாரமிடப்பட்டு அதை கட்டுவதற்காக அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை பாடி துதித்தார்கள் சொல்லி மாறி மாறி தேவனை துதித்திருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை துதிப்பதும் அவர் நல்லவர் என்று சொல்வதும் அதே போல் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இந்த 3 வார்த்தைகளை நாம் இந்த காலவேளையில் நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த கர்த்தரை துதியுங்கள் என்ற வார்த்தை தேவனை துதிப்பதற்கான அழைப்பு. நாமும் தேவனை துதிப்பதற்காக அழைக்கப்படுவதற்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிப்பதற்கான ஒரு கட்டளையாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். சில இடங்களில் கர்த்தரை துதிப்பதற்கான வேலையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை துதிப்பதை முக்கியப்படுத்தியிருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவரை துதிக்கிறதை முக்கியப்படுத்தினதுனால ஏற்பட்ட நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். தேவனை துதிச்சா என்ன நடக்கும், என்ன நடந்தது என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக யோசபாத் காலத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். யோசபாத்துக்கு விரோதமான ஒரு பெரிய யுத்தம் என்ன செய்யுதுன்னா ஏற்படுகிறது. 2 நாளாகமம் புஸ்தகத்தில் நாம் இந்த சம்பவத்தை படிக்க முடியும். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் யோசபாத் மிகவும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். 2 நாளாகமம் 20:21 யாராவது படிக்கலாமா? இந்த இடத்துல இதே கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப தேவ ஜனங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப மிகவும் வலிமையான வார்த்தைகள். அவங்க ஆண்டவர்கிட்ட மக்களை ஊக்கப்படுத்தி தேவன் நன்மை செய்வதற்கும் அற்புதம் செய்வதற்கும் இந்த ஜனங்கள் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறாங்க. யுத்த காலத்திலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. முதல் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அங்கே மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு பெரு திரள் கூட்டம். யோசபாத் ஒருவனுக்கு விரோதமாக நிறையா இராணுவங்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு மட்டும் இல்லாமல் பல நாடுகள் சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவதை பார்த்தபோது யோசபாத் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பயந்து. அல்லேலூயா. யோசபாத்துக்கு பயம் வந்தது உண்மை. ஆனால் பயம் வந்தாலும் அது செய்த காரியத்தை நம்ம கவனிக்கணும். பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு
யூதாவெங்கும் உபவாசத்தை கோருவித்தான். சில நேரம் பயம் நம்மளை தப்பான காரியம் செய்கிறதுக்கு வழி நடத்திடும். பயம் ஏற்பட்ட உடனே சில நேரத்தில் அந்த பயம் ஏற்பட்டதால் ஏற்பட்ட பதட்டத்தால் தவறான முடிவுகளை எடுத்துருவாங்க. ஆனால் யோசபாத் பயந்தாலும் சரியான காரியத்தை செய்து விட்டார். அவனுடைய பயம் அவனை கத்தரண்டையில் போக செய்தது. உண்மையாகவே அவன் செய்த காரியம் பெரிய ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவன் இப்படி செய்திருக்கக்கூடும் இல்லை. கத்தரை தேடுகிற விஷயத்தில் சில நேரம் மற்றவங்க பார்வைக்கு அது முட்டாள்தனமாக தோணும். ஆனால் கத்தர் மேல் அதிக நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒரு தேவப்பிள்ளை அப்படி செய்ய முடியும். யோசபாத் செய்த காரியத்தை வேற யாரும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது விளங்காது. இதெல்லாம் ஒரு விஷயமாயா, இப்படியெல்லாம் ஒருத்தர் செய்வாங்களான்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் தேவனுடைய காரியம் அற்பமாக எண்ணப்பட்டாலும் அந்த காரியத்தில் பெரிய வல்லமை என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. ஒரு நிலையில் சொல்லுவோமா, யோசபாத் என்ன செய்கிறான்னா, பொதுவாக ஒரு யுத்தம் வந்துட்டுனா நெருக்கடியில் திடீர்னு யுத்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா உடனே அவசரமாக செய்ய வேண்டியது. அந்த நேரத்தில் டைம் எடுக்க முடியாது, அந்த நேரத்தில் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. யுத்தம் வந்தவுடனே ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு இராணுவமாக இருந்தாலும் உடனே அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆயுதங்களை ரெடி பண்ணுவாங்க, யுத்த வீரர்களை ரெடி பண்ணுவாங்க, எவ்வளோ பலம் நம்மக்கிட்ட இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவாங்க, எதிரிகள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு யோசிப்பாங்க, நம்ம எதிரிகளுக்கு சமமாக நமக்கு ஆட்கள் இருக்காங்களான்னு பார்க்க முடியும். ஆகவே யுத்தத்துக்கான காரியங்கள் ஒருவேளை முடியலைன்னா பக்கத்து நாடுகள்லேருந்து உதவிகளை கேட்கறது, இந்த மாதிரி செய்கிறது தான் வழக்கமானதாக இருக்கும் இல்லை. தூசி படிச்சிருந்ததான அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணி யுத்தத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எதுவுமே யோசபாத்து செய்யலை. அதுக்கு அவன் செய்கிற காரியம் உபவாசத்தை கோருவித்தான். அல்லேலூயா. இதுதான் உலக மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். தேவனை நம்பாதவர்கள் மற்ற எல்லாத்தையும் செய்வாங்க. தேவனை நம்புகிறவர்கள் கட்டாயம் ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் எடுப்பாங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான வேலை, ஒரு திருமண ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த இதாக இருந்தாலும், முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்கிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஒரு நாள் உபவாசம் போடுவோம். பிரைஸ் அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போகிற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்காக நிறைய ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு, ஒரு விசேஷத்துக்காக நிறைய ஆயத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, திருமண நாளாக இருந்தாலும் சரி, முக்கியமான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்காக நம்ம நிறைய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது, ஆயத்தங்கள் செய்ய வேண்டியது. ஆனால் அது எல்லாத்தையும் சிலர் செஞ்சு முடித்தாலும் ஜெபம்னு அந்த மனசு என்ன செய்யாது? அதை மறந்துடுவாங்க. எல்லாம் அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, தாலியை எடுத்து வை, இப்போ பட்டுச்சாலை எடுத்து வை, மறந்துட்டியா தண்ணி பாட்டில் எடுத்துக்கோ, அதை கூட கொடையை எடுத்துக்கோ, மழை வந்தாலும் வரும். எல்லாத்தையும் செய்யும்போது, சில நாட்களாக செய்யும்போது ஜெபம் பண்ணுவோமே ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்கிறதுக்கு சிலருக்கு என்ன வராது? ஞாபகம் வராது. அதில் ஏன் அப்படின்னா, நாம் எதை முக்கியப்படுத்துகிறோமோ அதற்கு தான் அதிகமாக என்ன செய்வோம்? கவனம் செலுத்துவோம். அப்படின்னா இந்த யோசபாத் வாழ்க்கையில் இந்த யுத்த காலத்தில் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் நிறையா இருந்தாலும் அதில் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு, உபவாசம் பண்ணுறதுக்கு. யோசிங்களேன், யுத்தத்துக்கு போகும்போது நல்ல புஷ்டியை சாப்பிட சொல்லுவாங்களா, பட்னி கிடக்க சொல்லுவாங்களான்னு யோசிங்க. யுத்தத்துக்கு போகணும்னா நல்ல புஷ்டியை சாப்பிட்டா தானே பட்டயத்தை எடுக்க முடியும். இவன் என்னென்னா எல்லாம் சாப்பிடாத பட்னியாக கடை, உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்றான். எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. இது என்ன நம்பிக்கை? உலகத்துக்கு அது புரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது புரியும். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது, ஆண்டவரே யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நான் எதையெல்லாம் செய்ய மறந்தேனோ அதை செய்வதற்கு அவர் பலன் கொடுக்கிறவர். நான் எதையெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டேனோ அதெல்லாம் ஈடு கட்டுகிறவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, பல நேரங்களில் நாம் ஆயத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனாலையும், தேவனை துதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனாலையும் நம்ம அநேக நேரங்களில் நாம் நினச்ச காரியங்கள் நமக்கு என்ன செய்யலை? நடக்கலை. அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய முடியல, ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியல.
உண்மையாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்ல முடியும், நம்ம நிறைய ஆயத்தங்களுக்கு தான் நிறைய கவனம் செலுத்துகிறோம். ஆயத்தங்களுக்கு நிறைய கவனம் செலுத்துகிறோம். அது விடுபட்டுருமோ, இது சரியாக இல்லாமல் ஆகிடுமோ, அதை கவனமாக பார்க்கணுமே, இதை செய்யணுமே, பணத்தை ரெடி பண்ணணுமே, ஆட்களை ரெடி பண்ணணுமே, பொருட்களை ரெடி பண்ணணுமேன்ற மற்ற எல்லாத்துலேயும் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். ஆனால் ஜெபம் பண்ணுறதை அதிக கவனம் செலுத்தலைன்றதை நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், ஒத்துக்கொள்வோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆயத்தங்களுக்கு நாம் கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஜெபத்துக்கு என்ன செய்யணும், அதிக கவனம் செலுத்துவோம். ஆயத்தம் பண்ணுற நேரத்தில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, இதை விட்டுட்டியேன்னு அப்படி தான் தோணும். டைம் வேறு கம்மியாக இருக்குது, இந்த நேரத்தில் போய் முட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறியே, ஆயத்தம் பண்ணணுமே, அதை செய்யணுமேன்னு தான் தோணும். அன்பானவர்களே, அவரை ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனை துதிப்பதனுடைய முக்கியத்துவம் தெரியும். தேவனை துதிப்பது முக்கியத்துவம் தெரியும். யோசபாத் செய்த இன்னொரு வேலையும் நாம் கவனிக்க வேண்டும். அவன் செய்தது 20ஆம் வசனத்தில், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சரி, அதாவது யோசபாத் ஒரு நல்ல தலைவன். ஜனங்களை வழி நடத்துறதுல பெஸ்ட்டு. என்னென்னா, நான் நினைக்கிறேன் இதை சொல்கிறதுக்கு காரணம், யோசபாத் சொல்கிறதுக்கு காரணம், அங்கே யாராவது நம்மளை மாதிரி ஆள் யாராவது என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பாங்க. என்னையா இவர் ராஜா மனுஷன் இப்போது இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மாற்றி சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. அதுக்கு சொல்கிறாரு, நீ கர்த்தரை என்ன செய்யுங்க, நம்புங்க, அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். ஏன்னா 14ஆம் வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, ஆசாப்பின் புத்தரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையதுன்னு சொன்ன பிறகு எதுக்கு தான் கவனம் செலுத்தணும்? யுத்தம் உங்களுடையது இல்லை, அவருடையதுன்னு சொன்ன பிறகு இவங்க யுத்தத்துக்கு கவனம் செலுத்த வேண்டியதில்லை, இவங்க தேவனுக்கு கவனம் செலுத்துறது. அப்படின்னு தான் யோசபாத் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை நம்புங்க, அப்புறமா கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புங்க. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, இது கர்த்தருடைய யுத்தம் இது அப்படின்னு தீர்க்கதரிசியை சொல்லிட்டாரு, அவரை நம்புங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நாம் கர்த்தருக்காக நிற்கும்போது அவரை துதிப்பதற்கு கவனம் செலுத்தணும். நான் வாசித்த ஏற்கனவே உள்ள 20ஆம் வசனத்தில் படிக்கும்போது பாருங்கள், 21 ஆண்டவருக்கு முன்னாடி அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதித்தார்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது உங்களுக்கு புரியுதா? யுத்தத்துக்கு போகிறாங்க, ஆயுதம்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அந்த ஆயுதம் அணிந்தவர்களுக்கு பின்னாகவா முன்னாகவா? அப்போது யுத்தத்தில் ஃபஸ்ட் நிற்கிறது யார்? யுத்தத்தில் ஃபஸ்ட்டு நிற்கிறது துதிக்கிறவங்க, பாடுறவங்க, பாடகர் குழுவில் இருக்கிறாங்க. எவருமே செய்ய மாட்டாங்க அப்படி. பாடகருக்கு என்ன தெரியும்? அவன் கையில் ஆயுதம் இருக்காதுல்ல. பாடகர்கிட்ட ஆயுதம் இல்லை, ஆயுதம் அணிந்தவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, பாடுறவங்க முன்னாடி இருக்கிறாங்க. பாடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜி காடப்படி ஏ காடப்படின்ட்டு இருப்பான். ஆனால் பின்னாடி நிற்கிற ஆள் தான் பட்டயத்தை வச்சுருக்கு. எதிரிகள் பட்டயத்தோடு வரும்போது அவங்ககிட்ட போய் காடையோ ஸ்கேலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இது என்னையா முட்டாள்தனமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காரணம், யோசபாத்துக்கு தேவனுடைய வார்த்தை கிடைச்சது, அவன் நம்பினா, அதன்படி செய்கிறான், பாடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ஏத்தாப்பில் வந்ததான மோவாபியரும் அம்மன் புத்திரரும் அங்கேருந்து வரும்போது பாட்டு சத்தம் கேட்குது. ஏன்னா இது கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யுத்தத்துக்கு வரும்போது கன்வென்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பேர் சேர்ந்து பாடகர்கள் மொத்தமாக பாடி சத்தம் பாடினாங்கன்னா, அந்த வனாந்தரத்தில் பாடினாங்கன்னா, யுத்த காலத்தில் அங்கேருந்து வரும்போதே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க.
ஏன்னா யுத்தத்துக்கு வரும்போது இந்த கம்பி சத்தம், பட்டய சத்தம் கேட்குறதுக்கு பதிலாக பாட்டு சத்தம் கேட்குதேன்னு அவங்களே குழம்பியிருப்பாங்க. ஆனால் யோசபாத் மற்றவர்களை பற்றி கவலைப்படலை. நம்ம நிறைய நேரம் மற்றவங்களை பற்றி கவலைப்பட்டு தேவனை துதிக்கிறத விட்டுறக்கூடாது. ஆயத்தங்களை விட ஆராதனைக்கு முக்கியத்துவம் செலுத்துவோம். ரைசலால் சொல்லுங்கள், ஆயத்தங்களை விட ஆராதனைகளுக்கு முக்கியம் செலுத்துவோம். யோசபாத் அதை செய்தான். அதனால தான் வாசிக்கிறோம் 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அவங்களே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இங்கே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒன்றும் புரியலை. கையில் ஆயுதம் சும்மா தான் இருக்குது, இவங்க எதுவுமே பண்ணலை. அங்கே பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். தேவனுக்கான காரியங்களில் கவனம் செலுத்தும் போது நமக்கான காரியங்களில் கர்த்தர் உண்மையாக கவனம் செலுத்துவார். அவர் கட்டாயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம் தேவனை துதிக்கிற மாதமாக இருக்கட்டும், அதிகமாக தேவனை துதிக்கிற மாதமாக இருக்கட்டும். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி அம்மோனியா நிற்கிற மாதிரி இருக்குதா? இப்போ இந்த நாட்களில் இந்த ஆகஸ்ட் கடைசியிலையும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலையும் உங்கள் முன்னாடி அமலேக்கியரும் மோவாபியரும் அம்மோன் புத்தியர் இப்படிப்பட்டதான எதிரிகள் நிற்கிற மாதிரி ஒரு யுத்தம் மாதிரி இருக்கா உங்கள் குடும்பங்களில்? நீங்கள் துதியை அதிகமாக்கிடுங்க, உபவாசத்தை அதிகமாக்கிடுங்க, ஜெபத்தை அதிகமாக்கிடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பானவர்களே, கர்த்தரை துதியுங்கள். 2 அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நேற்று கூட அதுதான் நம்ம பிரசங்கத்தில் நான் சொன்னேன், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, புலம்பல் ஒரு வசனம் இருக்குது 3ஆம் அதிகாரத்தில் 25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நிச்சயமாக இதில் ஆழமாக ஒரு நம்பிக்கை வைங்க, நம்ம ஆண்டவர் நல்லவர்னு. அவர் ஒருபோதும் ஸ்தோத்திரம் தீமை செய்கிறவர் அல்ல. வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான பாதையில் போகலாம், ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் எப்போதும் சொல்வேன், அவர் நன்மை செய்கிறதுனால அவர் நல்லவர் இல்லை, அவர் நல்லவராக இருப்பதாலே நன்மை செய்கிறார். நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி தான். நம்ம ஆண்டவர் எப்படின்னா, ஏன்னா இந்த உலகம் அப்படி தான். நல்லது செய்கிறதுனால சிலர் நல்லவர்னு சொல்லுவாங்க, நன்மை செய்கிறதுனால நல்லவர்னு சொல்லிடுவாங்க. ஒரு 4 பேருக்கு தான தர்மம் பண்ணிட்டா, அன்னதானம் பண்ணிட்டா, அல்லது ஏதாவது உதவி செஞ்சிட்டா அவர் நல்ல மனுஷையா அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, செஞ்சதுனால நல்லவர் இல்லை, அவர் நல்லவராகவே இருக்கிறதுனால தான் நன்மை என்ன செய்யுது வருது. நாம் பைபிளில் படிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு சொல்லியிருக்கு. ஆதாம் பாவம் செய்தாலும் அவனுக்கு நன்மை செய்தார், இல்லை நல்லது செய்தார். ஆதாம் பாவம் செய்தாலும் அவனுக்கு நன்மை செய்தார். ஸ்தோத்திரம். தோட்டத்தை விட்டு துரத்தினதும் கூட நன்மைக்கு தான்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் அந்த ஜீவக்கனியை புசித்து காலமெல்லாம் பாவியாக வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நன்மை செய்தார். தன்னை காட்டி கொடுத்தவனுக்கும் அவர் நன்மை செய்ய விரும்பினார். ஆனால் அவன்தான் தன்னை கெடுத்து கொண்டானே ஒழிய அவர் நன்மை செய்ய விரும்பினார். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களை, 3வது நான் சொல்கிறேன், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையை நாம் குறைச்சி மதிப்பிட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையை ஒரு ஓரமாக வச்சிட வேண்டாம். அவருடைய கிருபை எவ்வளோ முக்கியமானதுன்றதை மறந்துட வேண்டாம். அவருடைய கிருபையை முக்கியப்படுத்துகிறவங்களுக்கு அவருடைய கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஜபங்களில் நான் அடிக்கடி அதை கேட்பேன், ஆண்டவரை என்னுடைய கிருபையால் நிரப்புங்க. காலை எழும்புன்னு சொல்வேன், ஆண்டவரை இந்த நாளுக்கான கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கர்த்தரிடம் நான் அப்படி இருக்கிற இடத்துல முதல்ல ஜெபம் பண்ணிவிடுவான். உங்களுடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு. ஏன்னா கிருபையை உணர்ந்தவர்களுக்கு அந்த கிருபையின் மேன்மை தெரியும். நோவாவை கூப்பிட்டு கேட்டால் சொல்வான், என்னையா நான் கிருபையில் தான் நிற்கிறேன்னு சொல்வார். நோவா அப்படி தான் சொல்வார், நான் அவருடைய கிருபையினால தான் நிற்கிறேன்னு சொல்வார். ஆதியாகமம் 6:8
ரொம்ப தெளிவாக இருக்குது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதாவது நோவாவுக்கு அப்படின்னு சொல்லாமல் நோவாவுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, வேறு யாருக்கும் கிடைக்காத கிருபை நோவாவுக்கு கிடைத்ததுன்னு தான் அர்த்தம். ஆதியாகமம் 24:27 படிக்கும்போது, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமினுடைய வேலைக்காரனுக்கு தெரிந்தது தேவனுடைய கிருபை எப்போதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் அறிஞ்சு சொல்ல, என் எஜமானோடு ஆண்டுடைய கிருபை இருக்குது, அது நீங்கவில்லை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை அன்னைக்கே ஆபிரகாமின் வேலைக்காரன் அறிந்து வைத்திருந்தான். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தர் சரியாக அழைத்து கொண்டு வந்தார்னு சொல்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யோசேப்பு அவன் கேட்டால் அவனும் அதுதான் சொல்லுவான், நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. யோசேப்பு வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம், ஆச்சரியமான விஷயம், யோசேப்பு உயர்த்தப்பட்டது. யாத்திராகமம் 33:16ஆம் வசனத்தை படிக்கும்போது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நீங்கள் உங்கள் கிருபை எங்கள் கூட இருக்கிறதுன்னு எப்படி தெரியும்? எங்கள் கூட நீங்கள் வருகிறதுனால அல்லவா அப்படின்னு ஜெபிக்கிறார். தேவனாகிய ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்ம கூட இருப்பதை அடையாளப்படுத்துவதற்கு அவர் நம்ம கூட என்ன செய்கிறார்னா வருகிறார். என்னாகவும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதனால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன என்று மோசே ஜெபிக்கிறான். அன்பானவர்களே, ஆண்டவர் கூட வரணும்னு ஜெபிக்கிறான். அந்த ஜனங்கள்லாம் பாவம் செய்த போது மோசே சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் ஜனங்கள் செய்த பாவத்தினால கோபம் அடைந்து நான் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் எங்கள் கூட வந்தாதானே உங்களுடைய கிருபை எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு மோசே அழுகிறார். இங்கே ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக எழும்பும்போது மோசே சொல்கிறாரு, ஆண்டவர், என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியல ஆண்டவரே. அப்போ சொல்கிறாரு, இவ்வளோ கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் கிருபை என் மேலே கிருபை கிடைக்காமல் போனது என்ன? சில நேரம் நம்மளும் கூட மோசே மாதிரி ஆண்டவருடைய கிருபையை தப்பாக என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சுமையாக இருக்குது, பாரமாக இருக்குது, என்னால் சுமக்கவே முடியலன்றதுனால ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னு என்ன செஞ்சிடறோம், நம்ம நினச்சிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்கள் அவருடைய கிருபை நம்ம கூட இல்லாதது போல தெரியும். ஆனால் தேவன் நம்ம கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அதே என்னாகும் 11:15 படிக்கிறேன். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அந்த பாரமும் வேதனையும் கஷ்டமும் வரும்பொழுது ஆண்டவருடைய கிருபையை தவறாக புரிந்து கொண்டு இப்படிப்பட்டதான ஜபங்களெல்லாம் வருகிறது. இது சில நேரம் நல்ல விசுவாசிக்கும் என்ன செய்யுது, இந்த மாதிரியாக வருது. ஆண்டவர் என்னை நானாக சாக மாட்டேன், என்ன நரகத்துக்கு போயிடுவேன், நீங்களாக கொண்டுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சில ஆட்கள் நினைக்கிறாங்க. உண்மையான விசுவாசி தானாக சாகணும்னு என்ன செய்யாது, நினைக்காது. ஆனால் அது அவராக கொண்டுட்டாருன்னா பிரச்சனை கிடையாதுன்னு பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்குது. அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையை ஒரு நாளும் நம்ம குறைவாக மதிப்பிட வேண்டாம். இன்றைக்கி ஆண்டவர் புதிய கிருபைகளை தேவன் தருவாராக. இன்றைக்கி இந்த 1ஆம் தேதி காலையில் நாம் எல்லாருமா ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் கிருபை இன்றைக்கி இந்த ஜெபத்தில் ஒரு புதிய கிருபையை தேவன் தரும்படி நம்ம எல்லோரும் ஜெபிப்போமாக. கண்களை மூடி
அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரே கர்த்தரை துதிக்கவும், நீர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கவும், உம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் உம்முடைய கிருபையை மிக உயர்வாக நினைக்கிறோம்ப்பா, மிக உயர்வாக நினைக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. கிருபை தான் அநேகரை தாங்கி இருக்கு, அநேக தேவ மனிதர்களை தேவ கிருபை தான் தாங்கி இருக்கிறது. மோசே மாதிரி பவுல் கூட ஆண்டவர்கிட்ட சுமக்க முடியலப்பா, என்னை விட்டு நீங்கட்டும் என்று கதறுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனத்தில் நீ பலத்தில் செய்ய முடியாதவைகளை கூட உன் பலவீனத்தில் செய்யும் அளவுக்கு என் கிருபை உன்னோடு கூட என்ன செய்யும், என் கிருபை உனக்கு போதும் சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பவுலுக்கு பலவீனம் இருந்தது, ஆனால் அவன் பலத்தை விட அவன் பலவீனம் மிக பலமாக இருந்தது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும். சவுல் அவன் வாழ்க்கையில் தேவ கிருபை கிடைச்சதுனால பலவீனமே பலனாக மாறிடுச்சு. பெரிய சாதனை. ஆண்டவருக்காக பவுல் செய்ததெல்லாம் பயங்கரமான காரியங்கள். அன்பானவர்களே, அவைகள் எல்லாவற்றையும் பலவீனத்தில் தான் செய்தான். காரணம், அந்த பலவீனத்தை எல்லாம் அவருடைய கிருபை சூழ்ந்து கொண்டது. என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு இந்த காலையில் ஆண்டவருடைய கிருபைக்காக நம்ம எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எனக்கும் அந்த கிருபைகளை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில் அப்பா கிருபைக்காக நாங்கள் எல்லாருமே காத்து கிடக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகும் வரும் இடங்களிலெல்லாம் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், எல்லாரும் ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு ஆழம் அதிகமாய் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உடைய கிருபை என்றும் உள்ளது, உடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர்கள் மேல் உடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. யோசபாத்த மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கவும் துதிக்கவும் அதிகமாக கவனம் செலுத்த கிருபை செய்யட்டும். ஆயத்தங்களை விட ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க யோசபாத்துக்கு அந்த நம்பிக்கை இருந்தது போல எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதை கடினமானதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர், எங்கள் பாதை கஷ்டமான பாதையாக இருக்கலாம், ஆனால் நீர் நல்லவராக இருக்கிறீர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. உங்கள் கிருபையால் நிரப்பு. இன்னைக்கு இந்த காலையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலே ஒரு விசேஷமான கிருபை இன்னைக்கு ஆண்டவர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், கிருபை நிரப்பட்டும் ஆண்டவரே. கிருபை ஒரு ஜெயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் கிருபை யுத்தத்திலையும் ஜெயத்தை கொடுக்குது. உங்கள் கிருபை பலவீனத்தில் பலனை கொடுக்கிறது. உங்கள் கிருபை தேவைகளை சந்திப்பதில் உதவி செய்கிறது. உங்கள் கிருபை ஆண்டவரே எல்லா காரியத்திலும் உடைய கிருபை மேன்மையான காரியங்களை செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா முயற்சிகளினாலும் எங்களுடைய எல்லா முழு பலத்தினாலும் செய்ய முடியாததை உம்முடைய கிருபையினால் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் தேவனே. இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கும் உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாட்களுக்கும் தேவையான கிருபை, எல்லா மாதங்களுக்கும் தேவையான கிருபைகளை எங்களுக்கு நீர் தருகிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை ஆண்டவரை நாங்கள் செய்ய ஆயத்தம். நீர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதை செய்ய ஆயத்தம். ஒருவேளை கர்த்தருடைய காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒரு முறை மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரை, நான் அநேக நேரங்களில் ஆயத்தங்களுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணியிருக்கேன், உண்மையாக மன்னிங்கப்பா. ஆனால் ஆராதனைக்கு ஆண்டவருடைய காரியத்திற்கு நான் ரொம்ப கவனம் செலுத்தினது இல்லை ஆண்டவரே. நான் ஆண்டவருடைய காரியத்திற்கு ஆராதனைக்கு அதிக கவனம் செலுத்த கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே,
ஆயத்தம் செய்கிறதுல, அதை செய்கிறது இதை செய்கிறதுல ஆண்டவரே நானே எல்லாம் செய்து முடிக்கிறது போல எல்லாத்தையும் செய்துடுறேன். ஆனால் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்கிறதுக்கு, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு உதவி செய்யுங்க, காத்திருக்கு உதவி செய்யுங்க, தேவ சமூகத்தில் ஜெபத்திற்கு உதவி செய்யுங்க அப்பா. நானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரே வீட்டில் உள்ள மற்றவங்களையும் ஆராதிப்ப வைப்பதற்கு அதிக கவனம் செலுத்த கிருபை செய்யுங்க. எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் நாங்கள் செய்த குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதத்தில் நாங்களும் துதிக்க, எங்கள் குடும்பத்தையும் துதிக்க வைக்க, எங்கள் சபையையும் துதிக்க வைக்க கிருபை செய்யும். பாடகரை நிறுத்தணும், துதிக்கிறவங்களை நிறுத்தணும், முன்னாடி ஆண்டவரை முன்னாடி நிறுத்தணும், ஜெபிக்கிறவங்களை துதிக்கிறவங்களை என் குடும்பத்தில் சபையில் முன்னாடி நிறுத்தணும் ஆண்டவரே. எங்களுக்கு துதிக்கிற ஒரு பெருங்கூட்டம் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உண்மையாக கர்த்தர்களுக்கு முன்னே சென்று நீங்களே யுத்தம் செய்வீங்க. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரை காணிக்கையை செலுத்துகிறவர்களையும் ஆசீர்வதிங்க, தசமாக செலுத்துகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. கொடுப்பதில் தேவனே நீர் காண்கிறீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் கொடுப்பதற்கேற்ற பலனையும் நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.